தள்ளு என்ன அடிக்கிறப்பா சாணி வச்சுக்கிறேன் அதெல்லாம் சொல்லிக்கிறேன். இது அழகு பேரு எனக்கு கத்தி கத்தி எஸ் சூர்யா வயசு வந்துச்சு. லெஃப்ட் கனெக்ட் ப்ளீஸ் பட்டன் கண்ட்ரோல் ரைட் கண்ட்ரோல் இருட்டா இருக்குடா ஒண்ணுமே தெரியலடா என்னடா டான்ஸ் ஆடுற உள்ளவா புது போயிட்டு தான் இருக்குடா அதுக்கு ஏன்டா இந்த டான்ஸ் ஆடுற இப்போ ரைட் போயிட்டு இருப்பாரு எல்லாம் கத்துதுங்க போன ரைட்ல வந்து எதுவுமே கத்தல இதுக்கு மட்டும் தான் கத்திருந்தீங்க சரியான பந்தம் அது சுத்தி முடிச்ச உடனே இப்படி போகிற அப்படி போகிற எல்லாம் எங்களை பார்த்து சிச்சு இருக்குங்களா உடம்ப ஒட்டிங்க தலையை முட்டிக்கணும் இப்படி ஆடும்போது கீழே வந்தோட சொல்ற ஐடியா தலையை ஒட்டிக்கணும் நல்லா இருக்கும் அதெல்லாம் தான் ஆரம்பத்திலே பண்ணிக்கல. மகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர்ல இருக்கிற ஃபாக்ஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு தீம் பார்க் தான் வந்திருக்கிறோம். எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க எல்லாம் கூட்டினது சரி நீங்க சொல்லுங்க ஐயா. சரி அந்த நேம் மட்டும் நீங்க கரெக்டா சொல்லுங்க. உன் நாராயண சொல்லு பாருங்க. படி படி பொறுமையா படி. வேடிக்கை பாக்குறோம். படி பொறுமையா படியா. போலீஸ் வேன் கிடையாதுயா. FOLKS என்னது? ஃபால்ஸ் வேர்ல்ட். காண்டா உள்ள வந்து டைனோசர் வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனா வாய்ஸ் மட்டும் வருது. அமெரிக்கா இங்கிலீஷ்ல பேசுமா? ஃபால்ஸ் வேர்ல்ட். ஃபால்ஸ் வேர்ல்ட். வந்து நிறைய கூட்டமும் வருது. உள்ள எப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சோ வாங்க போய் பார்ப்போம். லெட்ஸ் see. வண்டி இருக்குது. உள்ள போனா எது டிக்கெட் எடுப்போமா? பேய் வீடுக்கு டிக்கெட் எவ்வளோ? 40 ரூபா ஒரு ஆளுக்கா? மக்களே ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா பேய் வீட்டுக்கு பார்க்கறதுக்கு. 40 ரூபாடா. கல்யாணம் பண்ணவங்களாம் வர தேவையில்ல, ஏன்னா வீட்லயே பார்க்கலாம். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அதே தள்ளு எது என்ன அடிக்கிறப்பா? சாணி வச்சுக்கிறேன் அதெல்லாம் சொல்லிக்கிறேன். வரலாடா எதுக்கு பெருசுக்கிறேன் இப்போ சாணியா? மேல காலையில குச்சிக்கிட்டா அங்க போயிட்டு வரனால அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. உள்ள போன் பண்ணி வச்சாலும் தெரியுறாப்ல. லைட் ஆன் பண்ணிருக்கீங்க. லைட் ஆன் பண்ணி பட்ட பகல்லையே இப்படி இருட்டா கிடக்க. எந்த பக்கம் போனா? லைட் அடி. மாப்பிள்ளை யாரும் எல்லாம் செத்து கிடக்கு. அதாவது உண்மையாலே சொல்ல போனா இது வந்து அரண்மனை போர். நம்ம எதிர்பார்த்த பேயோ இல்ல காமெடியோ இல்ல எதுவுமே இல்லை. பழைய தகரடப்பா பேசிட்டு வா. இருந்தாலும்
கேமரா மேல ஓடியே போயிட்டான். ஏய் நான் எங்க பயந்தேன், நான் அவன் கழுத்தையே புடிச்சிட்டேன். நானு கழுத்தை புடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஆள் பழைய தகரம் அது. ஆனா திடீர்னு நாங்க ஒண்ணுமே இல்ல கேஷுவலா போகும்போது அது வந்து திடீர்னு பயங்கர பயமா இருக்கு. 2 பேர் அள்ளு விட்டுச்சு. அந்த கடைசியில எண்டுல சும்மா ஏதோ அப்படின்ற மாதிரிதான் சும்மா ஒருத்தனை மட்டும் உட்கார வச்சுட்டு 40 ரூபாய் புடுங்குறாங்க. பேய் வீடுன்ட்டு நமக்கு பேய் வச்சுட்டு போறாங்க. பெரிய போகுது. நீயே டான்ஸ் ஆடுகிற. லெஃப்ட் கனெக்ட் ப்ளீஸ் பட்டன், கண்ட்ரோல் ரைட் கண்ட்ரோல், ஏதாவது அந்த பட்டன்லாம் வருதா? நல்லா பாரு, நல்லா பாரு. எதை பிடிக்கும்? என்னடா டான்ஸ் எல்லாம் ஆடுற? அதுக்கு ஏன்டா இந்த டான்ஸ் ஆடுற? இந்த பகுதியில் ஒண்ணுமே தெரியல. கண்ணை நல்லா திறந்து பாரு, கண்ணை திறந்து பாருடா. முடி இருக்கிறடா. இல்ல ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹைட் கம்மியா இருக்குதா? நீ அக்குள்ளமா அப்ப வெச்சது வண்டையா? வச்சது வந்தியா? எல்லாரும் வண்ட நிப்பாடு போகுது. எங்க வந்துட்டேன்? ஏய் என்னை இறக்கி விட்டுருக்கா? பாய் பாய் டப்புனு வண்டையா நிறுத்தி விட மச்சான். உள்ள போகும்போது நார்மலா இருந்தது. அதாவது ஒருத்தன் ஸ்விமிங் ட்ரெஸ் போட்டு உக்காண்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த ட்ராலியில அழகா போயிடுச்சு அது. அவ்வளவு பீஸ் இல்ல, நல்லா ஜாலியா போயிடுச்சு. அங்க இருந்து அப்படியே சும்முன்னு போயிட்டு இப்படி போய் நின்றுடுச்சு அது. நின்று அங்க இருந்து இப்படி இறங்கி போகுது. அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. நடுவுல மீன் எகிரிச்சு, அப்புறம் இந்த மலைகள்ல இருந்து கூறு கூறா வரும் பாருங்க. அந்த பாறை கூறு கூறா. ஆமா, அதனாலதான் இப்படி வாங்கி போனேன். அதுல இருந்து தப்பிச்சு போனேன் நானு. அப்படி இருந்து போகும்போது திடீர்னு பார்த்தா ஃபுல் இருட்டு, ஒண்ணுமே தெரியல எனக்கு. நானும் அதே மாதிரி ஹைட் கம்மியா வந்துச்சு. கீழே குனிஞ்ச பாருங்க, ஓட்டக்குள்ள நான் போனேன். அதனால என்ன பண்ணேன், இப்படிலாம் போய் வந்து வேலை வந்து பார்த்தானா நான் உண்மையிலே சொல்றேன் நல்லா இருந்தது. எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் சாஞ்சி ஈஞ்சி போறேன். அதுல பார்த்து ஒரு பொண்ணு சந்தாசிச்சு, நான் அந்த பொண்ணு தான் ஏற வச்சேன். அந்த பொண்ணு அப்படின்றான். அவன் உஷாராயிட்டான். உஷாராய் கண்ட்ரோலா கரெக்டா கையை டீசென்டா பேசுறான். சரியான பண்ணாங்க. இங்க போலாம், மேல போலமா? மேல போலாம். தைரியமா தானே இருக்க? இப்பயே கை காலெல்லாம் நிறைய மேல போய் என்ன ஆகும் தெரியல. ஒண்ணும் ஆகாது. ரிலாக்ஸா போயிட்டு வரலாம். தம்பி நம்மளுக்கு தெரிஞ்ச பையனா தான் இருக்கா. கொஞ்சம் பொறுமையா வண்டி ஓட்டுவான்னு நினைக்கிறேன். ஓட்டுவானா பை? வாந்தி கீந்தி எடுக்காம தான் சரி. வாந்திலாம் வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இல்லைல்ல. எலுமிச்சப்பழம் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆட ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் வந்து விஷால் தைரியமா இருக்கியா? புடிக்க கூட மாட்டே இல்லையா? பயமா இருக்கியா? காலு கூட இறங்கலையா? ஸ்லோவா சுத்துனா அவன் சுத்தத்தை பார்த்தா வேகமா சுத்துவானுங்க போல. இது கையில ஈரமா வேற ஆகுதியா? பிடிப்பு இல்லையா? கை வேற, அதாவது கை வந்து ஈரமா இருக்கு.
பாய் ஃபீல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடா, நல்லா இருக்கு எங்களுக்கு. யோ கை கால்லாம் இப்பயே நடுங்குதுயா, கால் வைக்க முடியலையா? எவ்வளவு லாங்ல இருக்கோன்றத பாருங்க நீங்களே. பீச் எப்படி இருக்குது இதை பாருங்க. ராமகிருஷ்ணன் பாய் ஐயோ சம ஃபன். பாருங்க விட முடியல. போதும். இப்போ ரைடு போயின்னு இருப்பாரு, எல்லாம் கத்துதுங்க. போன ரைட்ல வந்து எதுவுமே கத்தல, இதுக்கு மட்டும் தான் கத்திட்டு சரியான பந்தம். அது சுத்தி மூச்சு ஒண்ணு இப்படி போகிற அப்படி போகிற எல்லாம் எங்களை பார்த்து சிச்சு நிற்குங்களா. சரியான ஒத்துப்பா, புரியல, பேலன்ஸ் இல்லை, எதுவும் இல்லை. ஐடிஎஸ்ல ஆட்டோ அதுல வேற சுத்துது, அந்த ஆட்டோ சுத்துது. இதுல வேற ஸ்டார்டிங் எங்களை எடுத்துட்டு போய் முச்சில நிறுத்திட்டான். இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா நான் ஏறல. அந்த நின்ன பேர் அடிதான் ஃப்ரீயா கூட சுத்திப்பாங்க எந்த இடத்துமே.